அதுக்கு அடுத்தது வந்து இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த மஸ்ஜிதுல் லிரார், அந்த பள்ளிவாசல், அது பற்றியும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க, அந்த பள்ளிவாசலையும் தட்ட சொல்கிறேன். இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தலாயிலுன் நுபுவால தான் இருக்குது. 683வது பேஜில் 5வது வால்யூமில் இந்த ஹதீஸ் இருக்குது. அது 36 பேர்கள் இல்லை, தமிழில் இல்லை, அது பேர்கள் கிடையாது. அந்த ஹதீஸ்கள் வந்து ஹதீஸில் இருக்குது, இத்தனை எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த புகாரியில் வரும் பாருங்கள், இந்த முனாஃபிகள் மட்டுமே 80 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். யார்? அந்த காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு இருந்தாங்கல்ல, நான் ஊருக்கு அதாவது நான் திரும்பி வந்துட்டேன், நான் இல்லாமல் ஒரு 80 டிக்கெட் இப்படி சுற்றிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுதில்ல யாரெல்லாம் முனாஃபிக்குன்ட்டு. அப்போ அதை கணக்கு வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரசூலா பின்னாடி அவங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்தியிருக்காங்கன்ட்டு. இது இந்த பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் அது என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த அபு ஆமீர்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ரசூலா வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊரில் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த ஒரு பொசிஷனில் அவனுக்கு இருந்துச்சு. அதாவது அந்த அரசியலில் பொறுத்த வரைக்கும் இந்த நயவஞ்சகத்துடைய தலைவன் இருந்தான் இல்லையா, அப்துல்லா இப்னு உபை, அவனை வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் வச்சுருந்தாங்க. இந்த அபு ஆமீருங்கிறவன் வந்து ஒரு துறவி. இந்த துறவியை வந்து பெரிய அந்தஸ்தில் சஹாபாக்கள் வந்து யார் இவங்க வந்து வச்சுருந்தாங்க, அன்சாரிகள் வந்து வச்சுருந்தாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து கஜ்ரஜ் கூட்டத்தை சேர்ந்தவர். கஜ்ரஜ் வந்து பெரிய கூட்டம், ஹவுஸ் வந்து சின்ன கூட்டம், கஜ்ரஜ் வந்து பெரிய கூட்டம். இவங்களை சேர்ந்த ஒரு துறவி. அவர் கிறிஸ்தவனாக மாறி துறவியாக மாறி அவர் கன்வெர்ட் ஆகி இருக்கிறார். அப்போது இவருடைய பேச்சுக்கு வந்து அவங்க பயங்கரமான ஒரு மதிப்பு இருந்துச்சு. இவங்க வந்தவுடனே ரசூலா வந்தவுடனே இவன் டம்மி ஆயிடுறான். ரசூலா வந்தவுடனே ஆன்மீகத்துக்கும் அவரே தலைவர், அரசியலுக்கும் இவரே தலைவர்னோடனே இவங்க 2 பேருக்குமே வந்து இருந்த அந்த போஸ்டிங் வந்து டம்மி ஆயிடுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ரசூலா எப்படியாவது செத்துடணும் அப்படின்னு ஆசையாக எதிர்பார்க்குறான். பத்ரில் சண்டைக்கு போகிறாங்க, எப்படியும் பத்ரில் முடிஞ்சிருவாருன்னு எதிர்பார்க்குறான். பத்ரில் வெற்றி. உடனே என்ன பண்ணுறான், வந்துட்டு இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போயிடுறான். ரசூலாவை கொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு கோச்சிட்டு போய் அபு சுஃபியான் கூட போய் சேர்ந்துடுறான். எங்கே? மக்காவில் போய் சேர்ந்துடுறான். மக்காவில் கேம்ப் அடிச்சு உஹது போருன்னு போது அவன் வர்றான். வந்து என்னங்கிறான், சண்டைக்கு நீங்கள் யாரை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்சாரிகளோட சண்டை நடக்க போகுது அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நான் என்னையும் கூப்பிட்டு போங்க, என்னை பார்த்தாங்கன்னா அவங்க சண்டை போட மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்பமாக போகிறான். நேராக கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க. அன்சாரிகள்கிட்ட போய் நீங்கள் பேசுங்கிறாங்க. கஜ்ரஜ் கிளைனர்கிட்ட போய் பேசுறது கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க துரத்தி அடிச்சு விட்டுறாங்க. துரத்தி அடிச்சு விட்டா என்ன சொல்கிறாங்க, நான் போனதுக்கப்புறம் என்னுடைய சமுதாயம் வழி தவறி விட்டது அப்படிங்கிறேன். நான் இருந்த வரைக்கும் அவங்க என் பேச்சு கேட்டுருந்தாங்க, நான் ஊர் விட்டு வந்துட்டேன் இல்லையா, அதனால் அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த உஹது போர்லேயும் இவங்களுக்கு தோல்வி கிடைக்குது. அதுக்கப்புறம் இவன் தான் என்ன பண்ணுறான், அந்த அகல் போர் இருக்கு இல்லையா, அதோடைய மூலகத்தால் இவனும் ஒரு ஆள், இவனும் தூண்டி விட்டு ரசூலா எப்படியா முடிச்சுக்கிட்டணும்னு பார்க்குறான். அப்போ அகல் போர்லேயும் ரசூலா என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவன் என்ன கால்குலேட் பண்ணுறான், அரபுகள் யாரும் வந்து முகமதை அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது வெளியிலேருந்து ஒரு சக்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஹெர்குலிஸ்ட்டை போய் சேர்ந்துடுறான். ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி முகமதுக்கு வந்து ஐடியா எப்படி வீழ்த்தணுங்கிறது டெக்னிக் எனக்கு தெரியும், என்னை வந்து இது பண்ணி, இவனும் கிறிஸ்தவன்ல அவனும் கிறிஸ்தவன், 2 பேருமே சேர்ந்து நம்ம ஏதாவது ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஒரு லெட்ரு போடுறான். யாருக்கு? இந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூலுக்கு லெட்ரு போட்டு, நீ ஒரு பள்ளிவாசல் கட்டு, நீ ஒரு ஸ்பாட் ஏற்பாடு பண்ணு, தபுக்கெல்லாம் போர் நடக்க போகுது, நாங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் ரசூலா ஒயிட் ஹவுஸ் பண்ண போகிறோம், உன்னை இங்கே லீடராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்ரு அப்பப்போ நான் தகவல் பாஸ் பண்ணோம். ஸோ தகவல் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனையாயிரும். நீ ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டு, நாங்கள் வந்து வழிப்போக்கர்கள் மாதிரி, அதாவது பள்ளிவாசல்னால் வழிப்போக்கர்கள் வந்து தங்குவாங்க, ஏழைகள் வந்து தங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு தங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தங்கி இங்கே இருக்கிற நிலவரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு ஒரு அடைக்கலமாக அது ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பள்ளிவாசலே கட்டப்படுது. அது கட்டின உடனே அது ஓப்பனிங்கு ரசூலாவே கூப்பிட்றாங்க. யார்? அந்த தபுக்கு கிளம்பும் போது பள்ளிவாசல் கட்டி ரெடியாக வச்சிருக்கிறான். ரசூல்லா வர்றாங்க. வந்த உடனே நயவஞ்சகத்துடைய தலைவன் வந்துட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் தொழுது எங்களுக்கு ஓப்பனிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது பரக்கத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, எதுக்கு பள்ளிவாசல் திடீர்னு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி வெளியூர்காரங்களாம் வந்தால் ரொம்ப தூரமாக இருக்குது, மதீனாவுக்கு ஒதுக்குப்புறமாக அங்கேருந்து வர்றவங்களுக்கு தொழுகைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் வந்து அங்கே பக்கத்துலேயே இருந்தோம்னா வயசானவங்க, அந்த நடக்க முடியாதவங்க, இப்படி இது இருக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறான்.
ரசூலா என்னங்கிறாங்க, நான் இப்போ வேலை பிஸியாக இருக்கேன், நான் தபுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேணால் நான் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ரசூலா தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் வந்து ஒரு வசனம் வந்து இறக்கிடுறான். முஸ்லிம்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் இதற்கு முன் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்தவனுக்கு ஒரு புகலிடமாக ஆக்கவும் ஒரு மஸ்ஜிதை முன்னர் ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாங்கள் நல்லதை அன்றி வேறு எதையும் விரும்பவில்லை என்று சத்தியம் செய்கிறார்கள். 9, 107, 108 அல்லாஹ் இதை வந்து போட்டு உடச்சி விட்றான். இது யாருக்காக நீங்கள் பள்ளிவாசல் கட்டுறீங்க அப்படின்னா, இதற்கு முன் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்தவனுக்கு ஒரு புகலிடம் ஏற்படுத்துவதற்காக. யார்? அந்த அபு ஆமீருக்கு ஒரு இடுப்பிடம் ஏற்படுத்தி தர்றதுக்காக நீங்கள் இது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. இது ரசூலா அந்த பள்ளிவாசலுக்கு போகவே இல்லை. அது அடுத்தடுத்த வசனங்கள்லாம் அது வரும். நீ ஒரு காலம் அந்த இடத்துல வந்து நீ நின்று தொழுவாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். நீ பரிசுத்தமான இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலில் தொழுவ அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு நம்ம ஃபித்னாவாதிகள், இந்த ஃபித்னா இந்த குரூப்பு அந்த குரூப்புக்கு சொல்லும், இந்த பிரிவினை பள்ளிவாசல்ன்ட்டு இந்த குரூப்பு அந்த குரூப்புக்கு சொல்லும். அப்போ எதுதான் வந்து நிற்கும்? பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் நிற்காது. எல்லா பள்ளிவாசலுமே தட்டிட்டு எல்லாரும் ரோட்டில் தான் தொழுவணும். இதுதான் நடக்கும். இந்த குரூப் அவனுக்கு தட்டும், அவன் குரூப் இவனுக்கு இதுதான் தட்டணும். இவங்க காட்டுற ஆயத்துப்படி அதை தட்டிடணும், அவங்க காட்டுற ஆயத்துப்படி இதை தட்டிடணும். எல்லாத்தையும் தட்டினா காபத்துல்லா மட்டும்தான் நிற்கும். கடைசியாக காபத்துல்லாவும் மஸ்ஜிது நபி, அது இப்ராஹிம் நபி கட்டினது, அது தட்ட முடியாது. இது ரசூல்லா கட்டினது, அது 2 பேர் மேலே ரிமார்க் கிடையாது இல்லை. அதனால் அவங்க 2 பேர் பள்ளிவாசல் மட்டும்தான் பொழைக்கும். மீதி எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த தவறாக பயன்படுத்துகிறாங்க. இதுக்காக தான் இந்த பள்ளிவாசல். இது வேறு எந்த பள்ளிவாசல் ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு பிரிவினைக்காக பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இன்னி பொறுத்த வரைக்கும் நாம் இந்த ஆயத்தை வச்சு நாம் வந்து ஃபத்வா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பள்ளிவாசல் நிற்காதுங்கிறது தான் உண்மை.